வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசின் நிறுவனத்தில் திட்ட ஆய்வாளராக பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்டர்நேஷனல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் என்ற மத்திய அரசின் நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக சமூக அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 21 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 30/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பெல் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள திட்ட பொறியாளர் பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. பொறியியல் பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 32 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 472 ரூபாயும், SC, ST, BWD பிரிவினருக்கு கட்டணம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 30/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரைட்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள தரக்கட்டுப்பாட்டு பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக முதுநிலை சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 40 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்களின் முழு விவரத்தையும் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 6/12/2024 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கெயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள நிர்வாக பொறியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 25 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 200 ரூபாயும், SC, ST, PWD பிரிவினருக்கு கட்டணம் இல்லை என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திறன் சோதனை மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணைய முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 11/12/2024 என்று கூறப்பட்டுள்ளது.
எலக்ட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. எலக்ட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலையில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக அறிவியல் சார்ந்த இளநிலை பட்டப்படிப்புகளில் 60% தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 21 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 28 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், SC/ST பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், SC/ST மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு கட்டணம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறன் தேர்வு, ட்ரேட் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 6/12/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைய உள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்க உள்ளது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.